மனசுல பதியக்கூடிய மனசை ஈர்க்கக்கூடிய தடகள சாதனை ஒன்ன பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1936ல நாசிக்கிலே உயர்வான இனம்னு ஹிட்லர் உலகையே மிரள வச்ச காலகட்டம் அது. அப்போ அவரோட ஆட்சியின் கீழே தான் ஒலிம்பிக் போட்டிகளும் நடந்துச்சு. அவரு போட்டிகளை நேர்ல கண்டு கழிச்சாரு. வீரர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கினாரு. போட்டியோட இறுதி வாரத்துல தான் அந்த அதிசயம் நடந்தது. அமெரிக்க நாட்டோட சார்பில் கலந்து கொண்ட ஜெசி ஓவன்ஸ் 4 தடகள தங்க பதக்கங்களை வென்றாரு. 1936க்கு முன்னாடி இப்படி ஒரு சாதனை நிகழ்த்தப்படவே இல்ல. கிட்டத்தட்ட அடுத்த 50 வருடங்களுக்கு கார்ல் லீவிஸ்னு சொல்லப்படுற நபர் இந்த சாதனையை சமன் செய்யற வரைக்கும் இந்த சாதனையை யாராலையுமே அசைக்க முடியல. ஆடவருக்கான 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் தொடரோட்டத்திலையும் நீளம் தாண்டுதல்லையும் தங்க பதக்கம் வென்றிருந்தாரு. அந்த பிரிவுகள்ல ஜெர்மனியால வெள்ளி பதக்கம் தான் பெற முடிஞ்சது. ஒரு தனி மனிதரால ஜெர்மனியோட ஆரிய மேலாதிக்கம் தகர்த்தெறியப்பட்டது. அந்த சமயத்துல கடுப்பான ஹிட்லர் கை கொடுக்க கூட மறுத்துட்டாரு. இருந்தாலும் கூட மனதுல பதியக்கூடிய தடகள சாதனை இது கிடையாது. அது இன்னும் 4 மாதங்களுக்கு பிறகுதான் நடத்தப்பட்டது. ஓவன்ஸ் ஒரு அடிமையோட பேரன், நிறவெறி கொள்கையால பாதிக்கப்பட்ட ஒரு கருப்பினத்தவர். இவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தாங்க. ஒலிம்பிக்ஸ்ல 4 தங்கங்களை வென்று நாடு திரும்பிய பிறகும் கூட வெள்ளையர்களோட வெறுப்பால, நிறப்பாகுபாட்டால அவர் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டாரு. நாடு திரும்பிய அடுத்த வாரமே அமெரிக்க அமெச்சூர் அத்லெட் கழகத்தோட சார்புல அவரை வச்சு ஐரோப்பிய நாடுகள்ல கண்காட்சி போட்டிகள் ஏற்பாடாச்சு. 3 மாதங்களுக்கு தொடர்ந்து அந்த பந்தயங்கள்ல பங்கேற்க அவர் வற்புறுத்தப்பட்டாரு. அத்லெட் கழகத்தோட தலைவர் ஃப்ரெண்டேஜும் அரசியல் அந்தஸ்து உள்ளவர். பின் நாட்கள்ல ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவராகவும் கோலோச்சியவர். அவரோட வார்த்தையை தட்டிய யாருமே அமெரிக்க மண்ணுல விளையாடவே முடியாது. அடுத்த 3 வாரங்கள்ல ஓவன்ஸ் 12 கிலோ மெலிஞ்சி போனாரு. 3வது வாரம் முடிவுல தனக்கு 1 வாரமாவது ஓய்வு வேணும்னு கேட்கவும் செய்யறாரு. அதுக்கு ஃப்ரெண்டேஜோட பதிலடி இரக்கமில்லாம இருந்துச்சு. அனைத்து விதமான தடகள போட்டிகள்ல இருந்தும் நிரந்தரமா நீக்கம் செய்யப்பட்டார் ஓவன்ஸ். ஓவன்ஸ் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்கு கையில பணமும் இல்ல. தெரிஞ்ச ஒரே ஒரு தொழிலுக்கும் தடை அப்படிங்கறனால என்ன செய்யறது அப்படின்னே தெரியாம ஒரு நிமிஷம் திகச்சு போய் நிக்கிறார் ஓவன்ஸ். அவரோட குடும்பம் அங்க பட்டினியால தவிக்குது. அந்த இக்கட்டான சமயத்துல தான் நண்பர் பில் ராபின்சன் அவரை ஆதரிக்கிறாரு. ராபின்சனுக்கு நன்றி கடனா தான் ஜெயிச்ச ஒலிம்பிக் பதக்கங்கள்ல ஒன்ன அவருக்கு பரிசா கொடுக்கிறாரு ஓவன்ஸ். மற்ற 3 தங்க பதக்கங்களையும் குறைந்த பணத்துக்கு விற்று சில வாரங்களை ஓட்டுறாரு. இனி வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமை சீக்கிரமே வந்தது. அப்பதான் அவருக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சது. 26 டிசம்பர் 1936ல ஒலிம்பிக் போட்டிகள் முடிந்து 4 மாதங்கள் ஆகியிருந்தது. ஓவன்ஸ் மறுபடியும் களத்துல இறக்கப்பட்டாரு. ஒரு கால்பந்தாட்ட போட்டியோட இடைவெளி நேரத்துல அதோட அமைப்பாளர்களால ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுதான் அந்த போட்டி. அது இந்த உலகத்தோட வேகமான மனிதனுக்கும் ஒரு குதிரைக்கும் இடையேயானது. ஒரு ஒலிம்பிக் வீரர், தேசத்தோட ஹீரோ இந்த போட்டிக்கு எப்படி சம்மதிக்கலான்னு பல கேள்விகளும் எழுந்தது. ஆனா ஓவன்ஸ் தன்னோட சிரிப்பையே பதிலா சொல்லி நகர்ந்து போறாரு. ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் குதிரைக்கு போட்டியா ஓடுறது இழிவான ஒண்ணுதான். ஆனா என்ன செய்ய முடியும்? எனக்கு 4 தங்க பதக்கங்கள் கிடைச்சது. ஆனா அதை வச்சு என் குழந்தைகள் சாப்பிட முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. இறுதியா மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடந்த அந்த போட்டியில ஓவன்ஸ் தான் ஜெயிச்சாரு. தொடர்ந்து பொருட்காட்சி போட்டிகள்ல இத்தகைய சிறு வாய்ப்புகளும் கிடைச்சது. உள்ளூர் பணக்கார சிறுவர்கள்ல இருந்து, கார்கள்ல இருந்து, ஏன் நாய்களுக்கு போட்டியா கூட களமிறக்கப்பட்டிருக்கிறாரு ஓவன்ஸ். அதுக்கு பிறகு ஒரு லாண்டரி நடத்தினாரு. இந்த உலகத்தோட மிக வேகமான சாம்பியனால உங்களோட துணிகள் 7 மணி நேரத்துல வெண்மையாக்கப்படுதுன்னு விளம்பரத்தோட ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழிலும் நஷ்டத்துல தான் முடிஞ்சது. நஷ்டத்திலேயே மூடவும் பட்டது. வேதனையிலையும் கடன்லையும் வறுமையிலையும் நாட்கள் மெல்ல மெல்ல போய் ஓவன்ஸோட வாழ்வும் சில வருடங்கள்லயே முடியுது. ஓவன்ஸ் இறந்தும் போயாச்சு. அமெரிக்க நிறவெறியோட ஒரு நிரந்தர அடையாளமே ஓவன்ஸ் தான். பல அமெரிக்கர்களோட மனசாட்சியை தட்டி எழுப்புனதும் அவரோட மரணம் தான். 2013 கலிபோர்னியால ஓவன்ஸ் 1936ல தன்னோட நண்பருக்கு கொடுத்த அந்த ஒலிம்பிக் பதக்கம் 77 வருடங்கள் கழிச்சு ஏலத்துக்கு வந்தது. ஒலிம்பிக் நினைவு பொருட்கள் எதுவும் அந்த அளவு ஆர்வத்துடன் ஏலத்துல கேட்கப்படுறதே கிடையாது. ஆனா அந்த ஒற்றை பதக்கம் 11 கோடி ரூபாய்க்கு ஏலத்துல போச்சு.